ஒரு குருவோட ஒரு குரு எப்படி இருக்கணும்? ஒரு குரு ஒரு தெய்வீக தன்மையோட இருக்காரு. அவர் தெய்வீக தன்மையோட இருக்காரா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? எவர் ஒருத்தர் ஒவ்வொரு அம்சத்திலும் அவர் ஆழ்ந்த மௌனத்தை கொண்டிருப்பவர். அதிகம் அதாவது அவரோட மைண்ட் போய் உட்காரும்போது, ஒருத்தர போய் உட்காரும்போது, அவரோட அமைதி உங்களுக்கு ஒட்டிக்கிச்சு அப்படின்னா, அவர் ஒரு குரு. அது என்ன மாரி மௌனம் அப்படின்றாங்க பாருங்க. நெறைய விஷயம் இருக்குது. நெறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்ல. மௌனம் என்ன மாரி மௌனமா, அது ஒரு செயலற்ற மௌனம் அல்ல அப்படிங்கிறாங்க. இந்த குருவோட மௌனம் வந்து, நம்மளோட மௌனம் தான் செயலற்ற மௌனம். கடைக்காரன் ஏதாவது சொல்லிட்டா வீட்ல வந்து அப்படியே பேன்னு உட்காந்து அந்த மௌனம் கிடையாது. இது வந்து செயலற்ற மௌனம் அல்ல. ஒரு தூய சுறுசுறுப்பால நிரப்பப்பட்ட ஒரு மௌனம் அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. நெறைய சுறுசுறுப்பு தன்மையால் விளைந்த மௌனம். அவரால என்ன வேணா பண்ண முடியாது. சத்சங் குடுக்க முடியும். மணிக்கணக்குல பேச முடியும். நெறைய விஷயம் சொல்லி தர முடியும். ஆனால், அவர் முதல்ல உங்களுக்கு சொல்லி தர வேண்டிய விஷயமே மௌ மௌனம். அதான் சொல்றேன். 2 விஷயத்த நீங்க கடைபிடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வாரத்தில் 1 நாளாவது, 15 நாள்ல 1 நாளாவது, 1 மாசத்துல 1 நாளாவது நீங்கள் மௌனமா இருங்கள். மொபைல யூஸ் பண்ணாம. மொபைல யூஸ் பண்ணாம மௌனமா இருங்க. ஏன்னா மௌனம்னோனே இங்க பாட்டுக்கு உட்கார்ந்து ஒரு Netflixல பார்க்கிறது, Amazonல பார்க்கிறது, மேட்ச் பார்க்கிறது இப்படி இல்ல. மௌனம் உள்ள இருக்கிற அமைதிய பார்க்கிறது. உள்ள இருக்கிற உங்களையே நீங்க பார்க்கிறது. உங்களுக்குள்ள அலைன் ஆகுறது. இது மாரி ஒரு நாள் ஒதுக்கிடுங்க. உங்களால உங்க வீட்ல முடியலன்னா, நான்லாம் அப்படிதான் பண்ணேன். கிளம்பி எங்கேயாவது போயிடுங்க. பக்கத்துல எங்கேயாவது ஒரு ரிசார்ட் எங்கேயாவது போயிட்டு, எங்க ஒரு தெய்வீக பூமிகள் இருக்கோ, அங்க போய் தங்கிட்டா ஒரு நாள் அமைதியா இருங்க. ஒண்ணும் பிரச்சனை உங்கள யாரும் தெரிய போறது எவனுக்கும். வீட்ல இருந்தா நைன்னு ஏதாவது ஃபோன் கால்ஸ் எது வேணாம். நீங்கள் நீங்களாக இருங்கள். நீங்கள் உங்களோட இருங்கள். அவ்வளவுதான். சக்தி எல்லாமே வந்துரும். ஒரு அமைதி ஆட்டோமேட்டிக் இத நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்க லைஃப் மாறும். 2வது அன்னதானம். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ, அதாவது டெய்லி சாப்பாடே ஒரு 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 ஏழைக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட்ட பரம்பரை வம்சம் நம்மளுது. சரியா? நம்ம சாதாரண ஆள் கிடையாது. அறமும் வீரமும் அதாவது ஈகை குணம் நம்ம குடுத்து வாழ்ந்திருக்கோம். ஜெயிச்சு வாழ்ந்திருக்கோம். ஜெயிச்சும் வாழல, குடுத்தும் வாழல. நமக்கு எவனா குடுக்குற மாரி இருக்கு. அது மாறணும் அப்டின்னா ஒரு ஈகை குணம் வரும். அன்னதானம் ஒரு வாரத்துக்கோ, ஒரு மாசத்துக்கோ, ஒரு 15 நாளைக்கு ஒரு புளி சாதம் ரூ. 40 வாங்கி தரதுக்கு என்ன பிரச்சனை? நான் சொல்வதை செய்து பாருங்க. உங்கள் குழந்தை ஏதாவது இப்ப வச்சீங்க மைண்ட்ல. உங்க ஒரு பையனோ, பொண்ணோ ஏதோ ஒண்ணு கேக்குது. ஒரு சாக்லேட் கேக்குதுன்னு வச்சுப்போம். அந்த சாக்லேட்டை வேற யாருக்காவது வாங்கி குடுக்காம, உங்க குழந்தைக்கு வாங்கி குடுக்காதீங்க. இத இன்னும் நீங்க பணக்காரனா மாறினா, உங்க குழந்தை ஒரு சாக்லேட் கேட்டுதுன்னா, 5 சாக்லேட் யாருக்காவது குடுக்காம, உங்கள் குழந்தைக்கு ஒரு சாக்லேட் வாங்கி குடுக்காதீங்க. இது இன்னும் மாறணும். இது மாரி ஒரு 10 பேருக்கு 100 பேர். இந்த மாரி உங்கள் குழந்தை ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போகுது. ஒரு நான்வெஜ் போய் நல்ல ஹோட்டல்ல சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. ஒரு ரூ. 1000 பில் வருது. ரூ. 2000 பில் வருது. அந்த ரூ. 2000 அந்த அட்லீஸ்ட் அந்த மாசத்துல உங்களால வந்து யாருக்கும் ஒரு ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கோ, ஒரு அனாதை ஆசிரமங்களுக்கோ குடுக்க முடியலன்னா, நீங்க நான்வெஜ் ஹோட்டலுக்கு போகாதீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 நாள்ல 2000 நீங்க செலவு பண்றீங்க. ஆனா 1 மாசம் அன்னதானத்துக்கோ, ஒரு கல்வி படிப்புக்கோ 2000 நம்ம செலவு பண்றது இல்ல. ஏன்? ரூ. 20,000 செலவு பண்ணுங்க. யாரோ ஒரு படிப்புக்கோ, அன்னதானத்துக்கோ 2000 உங்க குழந்தைக்கு செலவு பண்ணுங்க. அந்த புண்ணியமே வேற. இந்த லாஜிக் என்ன அப்டின்னா, குரு எப்படி பார்க்கிறாருன்னா, ஏன் வந்து குரு மௌனமா இருக்காரு? ஏன் பெரும்பாலும் ஞானிகள் மௌனமா இருக்காங்கன்னா, விஷயம் என்னன்னா, நெறைய நேரம் அந்த மௌனத்த நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். ரைட்டா? அப்ப ஒரு அதாவது ஒரு மனுஷனுக்கு பயம் இல்லாத தன்மை வரணும்னா, அவன் வந்து அமைதியா இருக்கணுமா. என்ன வார்த்தை பாருங்க. அதுதான் சொல்றேன். இந்திய இதிகாசங்கள் சொல்ற விஷயங்களை எவனுமே தர முடியும். நம்மள்ட்ட இருக்கிற விஷயம் நம்மளால அப்ப எல்லா அந்த மாரி இதிகாசங்கள்ல விஷயங்கள் இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க அப்டின்னா, உங்களுக்கு பயம் இல்லாத தன்மை குருவுக்கு பயம் கிடையாது. ஏன் அவருக்கு பயம் இல்லாத தன்மை வந்தது அப்டின்னா, அவரு அவரு யாருக்கும் பயம் ஏற்படுத்துவதில்லை. நீங்கள் யாருக்காவது பயத்தை ஏற்படுத்துனீங்கன்னா, உங்களுக்கு பயம் வந்துரும். 2வது குருவுக்கு ஏன் வந்து பயம் இல்ல அப்டின்னா, அவரு இரக்கமுடைவர். அவரு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண நினைக்கிறாரு. அவருடைய எல்லா விஷயங்களும் அவரோட சொத்துக்களை, ஞான அறிவு சொத்துக்களை ஷேர் பண்றாரு. அடுத்தது அவரு சமநிலையானவர். இவன் முக்கியம், அவன் முக்கியம்லாம் கிடையாது. என் குருவுக்கு பணக்காரன் ஏழைலாம் கிடையாது. நான்லாம் லைவா பார்த்திருக்கேன். எவ்வளவு கண்ட்ரியோட பிரசிடென்ட்டும் ஒண்ணுதான், பிச்சைக்கார விஜய் பிரயாகும் ஒண்ணுதான். புரியுதா? அப்ப சமமானவர், இரக்கமானவர், சமநிலையானவர், பாரபட்சமற்றவர், நல்லிணக்கம் நிறைந்தவர். இதுதான் ரொம்ப முக்கியம். அவர் எல்லார்ட்டயும் நல்லா அதாவது அவரு ஏன் அந்த மாரி குருவா மாறுறாரு? ஏன் என் குருவா மாறுனாங்க அப்டின்னா, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. இதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சொந்த உள் உணர்வால் பிரகாசித்தல். சொந்த உள் உணர்வு. அதுல பிரகாசிக்கணும் அப்டிங்கிறாங்க. நீங்க நெறைய பிரச்சனைய சேலஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நீங்க பிரகாசிக்க முடியும்? உங்கள் பிரகாசிப்பு தன்மை எப்படி வெளில தெரியும்? அந்த தெய்வீக இருப்பு அதான் சொன்னேனே, ஒரு மனுஷனுக்குள்ள வர்ற தெய்வீக இருப்பு அவனோட முகத்தை குளோவா மாத்துது. அவன் மனசுக்குள்ள அவன் அந்த கனிஞ்சு அப்படியே அந்த அந்த அனுபவிச்சு வாழ்ந்த வாழ்க்கை, அந்த அன்பு, ஆற்றல், அறிவு எல்லாம் சேர்ந்து அப்படியே அவரோட வெளிப்புறத்த மாத்துது. ஒரு மூஞ்சி ஏன் ஜோஷ் ஆகுது? ஏன் க்ளோ ஆகுது? ஏதோ ஒரு சக்தி இருக்கு. குருவுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி என்ன?
அந்த சக்தி எப்படிலாம் அவர் பயன்படுத்துறாரு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குருவை பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாரு அப்படின்னா, ஒரு எல்லை கால் இன்ஃபினிட்டியான சக்தி இருக்கான். அவருடைய எண்ணங்கள் சக்தி வாய்ந்தது. அவரோட சொல் சக்தி வாய்ந்தது. அவர் குரு என்ற வார்த்தைக்கு மியூட் போடுங்க. யார் வந்தாலும் மியூட் போடுங்க ஃபர்ஸ்ட். சரியா? பேசிக்கான விஷயம் இது. ஜூம்ல இருக்கும். மேடம் அது ஹோஸ்ட் இத சரி பண்ணுங்க. என்ன சொல்ல வரேனே மறந்துரும் எனக்கு. ஒரு குரு என்ன பண்றாரு அப்படின்னா, குரு என்ற வார்த்தைக்கு எல்லையற்ற சக்தி அப்படின்னு ஒரு பேரு. அத வந்து காட்டிக்கிறவர் குரு அல்ல. அவர்ட்ட நிறைய இருக்கு, நிறைய பணம் இருக்கு. பணத்தை காட்டிக்கிறவர் குரு அல்ல. அவர்ட்ட நிறைய ஆளுமை இருக்கு, அதை காட்டிக்கிறவர் குரு அல்ல. அவர் எப்ப அவருடைய பவரை யூஸ் பண்றாரு அப்படின்னா, அவரோட நாலேஜ் எப்ப யூஸ் பண்றாரு அப்படின்னா, அடுத்தவங்க பிரச்சனை இருக்கும் போது அவருடைய பவரை யூஸ் பண்ணி, அவருடைய கிச்சா கொடுக்குற ஸ்டோரி தான் இது. ஒரு பிரச்சனையோட வரும்போது அவருடைய பவரை கொடுத்து அவனை பவர்ஃபுல்லான மனுஷனை மாத்துறதுதான் குருவோட வேலை. ஒரு நல்ல குரு ஃபாலோவர்ஸை கிரியேட் பண்றது இல்ல, லீடர்ஸ் கிரியேட் லீடர்ஸ். லீடர் ஒரு நல்ல லீடரை கிரியேட் பண்ணுவோம். ஆனா நமக்கு ஒரு பயம் வந்துடும், எங்க அவன் பெரிய ஆயிடுவானோ, நம்மளோட அதிகம் சம்பாதிச்சிருவானோ. இதான் நிறைய பஞ்சாயத்து பாக்குறோம். உங்களுக்கு அதாவது உலகத்துல ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பெண்மகளுக்கு எங்க ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? ஒரு ஆண் அவனை ஜெயிக்கணும்னு யார நினைக்கிறான் அப்படின்னா, அவன் பையன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான். என்னோட என் பையன் நிறைய படிக்கணும், என்னோட என் பையன் நிறைய சொத்து சேர்க்கணும். இதுதான் ஒரு சுயநலமான கேவலமான ஒரு நிதர்சனம். யாரோ ஒரு டீம் மெம்பர் வராரு, அவர் என்னோட ஜெயிக்கணும், அவர் நிறைய சம்பாதிக்கணும், என்னோட புகழடையணும், பணம் சம்பாதிக்கணும், அறிவு கொடுக்கணும். இதை யாரு நினைக்கிறானோ அவன் தான் ஒரு உண்மையான குரு. அடுத்தவர்களுடைய அந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறதற்காக தனது சக்தியை பயன்படுத்துவர் குரு. சரியா? அவருக்கு இருக்கிற நாலேஜ் எல்லாத்தையும் எடுத்து யாரு தன்னை நாடி வராங்களோ, நம்பி வராங்களோ, நாடி வேற நம்பி வேற. குறி சொல்ற மாதிரி நேரம் போறதா என்ன சொல்றாரு கேட்காது, அப்படி கிடையாது. நம்பி அப்படியே சரண்டர் டு சிஸ்டம், சரண்டர் டு குரு அப்படின்ற மாதிரி யாரு அவர்கிட்ட வந்து அர்ப்பணிக்கிறாங்களோ, அதாவது என் வாழ்க்கை நீங்க தான் குருஜி, நீங்க தான் என்னை காப்பாற்ற போறீங்கன்னு சொல்றவரு, அப்ப அவர் என்ன பண்றாரா, உலகத்தோடைய எல்லா நல்ல விஷயத்தையும் எடுத்து இந்த வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு அதுதான் குருவம். எல்லாத்தையும் எனக்கு என்ன வேணா நீ வச்சுக்கோ அப்படின்னு வரான். அதான் சொல்றேன், மனிதனுக்கு தெய்வீகத்தன்மை வரும்போது ஒரு குரு. அதே மாதிரி யாரு கஷ்டத்தோட வராங்களோ, யாரு சேலஞ்சஸோட வராங்களோ, அவங்க ஒரு விஷயத்தை கேட்பதற்கு முன்னாடியே அவருக்கு எல்லாத்தையும் கொடுப்பவர் குரு. அந்த குருவுக்கு கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், எதிர்காலம் தெரியும். அந்த மூணுமே பார்க்கக்கூடிய ஆற்றல். ஒருத்த வந்து உட்காரும் போது இவனுடைய பாஸ்ட் டென்ஸ் எப்படி இருந்தது, பிரசன்ட் டென்ஸ் இவன் எப்படி கஷ்டப்பட்டு இருக்கான், இவனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றவர். அந்த சொல்றேன், அந்த காலத்தை அந்த அப்படியே கண்ணு முன்னாடி யோசிச்சு அதை சொல்றவர், அந்த ஆற்றலை கொண்டவர் குரு அப்படின்றாங்க. இது என்ன சொல்றாங்க, இதுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு. இதிகாசங்கள்ல சொல்றாங்க திரிகால ரெஸ்டா அப்படிங்கிறாங்க. திரிகால ரெஸ்டா அப்படின்னா அந்த மூன்று விஷயங்களையும் சொல்றவர். அந்த மூன்று காலங்களையும் அந்த நோக்கிய உணர்ந்த ஒரு அறிவு. இவ்வளவு 3 விஷயங்கள் நடந்தது, அதை எப்படி பாப்பாரா, ஞானத்தால பாப்பாரா, அவரோட ஆற்றலால பாப்பாரா, அதை வச்சு நமக்கு கட்டளையிடு வரும். அப்படியே பாப்பாரா, உங்களோட பாஸ்ட் டென்ஸ் என்ன, பிரசன்ட் டென்ஸ் என்ன, ஃபியூச்சர் என்ன, இதெல்லாம் பார்த்து அதை வைத்து அறிவால் கட்டளையிடும். இது பண்ணுடா, உன் வாழ்க்கை மாறும். அப்ப அவர் இன்னொரு விஷயம் நான் பார்ப்போம். குரு என்பவர் எப்படி சாத்விகம், அமைதி, அதெல்லாம் இல்ல. ஒரு குரு என்பவர் அவரை விட ஒரு வலிமையானவர் யாரும் கிடையாது. எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு இருக்காங்க, ஹிமாலயஸ்ல இருக்காரு. அவர் வந்து ஒரு சைனீஸால பாதிக்கப்பட்ட ஒரு திபேத்தியன் குரு. அவருடைய ஸ்டோரிஸ் வந்து என்ன பயங்கரமா உரமேற்றி இருக்கு, வந்து உயிரை கொடுத்திருக்கு. அந்த மாதிரி கதைகள்லாம் இருக்கு. ஒரு போர் வீரனுடைய ஒரு வீரன் இருக்கான். அந்த 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 கத்தி எடுத்துட்டு போய் நேரா குத்தும் போது அந்த வாளுடைய நுனி அந்த பீப்பா கண்ணுக்கு முன்னாடி நிக்கும் போது கண்ணை சிமிட்டாதவன் வீரன் அப்படின்றார். எத்தனை பேரால முடியும்? சும்மா கையை உணாலே கண்ண முடிடுவோம், ஒரு கொசு வந்தாலே கண்ண முடிடுவோம். ஒரு வால் நுனி கிட்ட வந்து வேகமா நிக்கும் போது அதை பார்ப்பவன் ஞானி, அவ்வளவுதான். அதுதான் அப்ப அந்த மாதிரி ஒரு ஞானிக்கு ஒரு வால் நுனி கிட்ட வந்தாலும் பயப்படாத தன்மை வருதுன்னா அவன் தான் உண்மையான வீரன். அதான் பயப்படாம இருக்கிறதா வீரன். அந்த லாஜிக் என்ன, ஒரு குரு வந்து அவருடைய பவரை வச்சு, குருவுக்கு எதிரிகள் இல்லை, இதுதான் பாயிண்ட். குருவுக்கு எதிரியே இல்ல, இருக்க முடியாத ஒருத்தன் தான் குரு. ஏன்னா எந்த ஒரு குரு எதிரி வந்தாலும் அவன் காலியாயிடுவான், காணப்படுவான். அவருடைய பவருக்கு முன்னாடி தோத்து ஓடிடுவான், காணப்படுவான், பஸ்மம் ஆயிடுவான். அது காரணம் என்ன, அவருடைய அந்த ஆற்றல். இப்ப நம்ம அந்த குரு வந்து அந்த ஆற்றலை நம்ம கொடுக்குறாராம். பயப்படாம இரு, தைரியமா இரு, வீரனாயிரு. ஒரு குரு சொல்லி கொடுக்கறது என்ன, தைரியமா இரு, பயப்படாம இரு, வீரனாயிரு. நம்ம ஒரு வீரன். உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை உடைச்சு
ஒரு ஆற்றலை கொடுத்து ஒரு புதுசா ஒரு விபி, ஒரு புதுசா ஒரு மனுஷனை உருவாக்கக்கூடிய ஆற்றல் உலகத்திலே யாருக்கு இருக்கோ அவர்தான் குரு அப்படின்றார். அந்த ஒரு ஒரு மனுஷனை செயல்படுற ஆற்றலை கொடுத்து ஒருத்தன் வந்து ஒரு தத்திமா இருக்கான், கடன்ல இருக்கான், பிரச்சனை இருக்கான், இதுலயோ ஒண்ணு இருக்கான், பிரச்சனை இல்ல. அவனை அந்த ஆக்டிவேட் பண்ற கேட்டலிஸ்ட் இருக்கு பாருங்க. உன்னால முடியும், போ, ஜெயிச்சிருவா. ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓடுறீங்களா, கீழே விழுந்துட்டீங்க, ஐயோ காப்பாத்துப்பா, அந்த இடத்துல குரு வராரு. ஓடுறா, நீ தானே ஃபர்ஸ்ட், போடா, தூக்குடா, எல்லாத்தையும் அடிச்சு தூக்குடா, துவம்சம் பண்ணா. அதை சொல்றவன் குரு. அது வார்த்தையாலேயோ அல்லது மனசாலேயோ. அப்ப எந்த இடத்துலயுமே உங்களுடைய உள் உணர்தலை புரிந்து கொண்டு, நீ கஷ்டமா இருக்கியா, நல்லா இருக்கியா, ஒரு குழந்தை கஷ்டப்படுதா, ஜாலியா இருக்கா, அதை உணர்ந்து கொண்டு ஒரு தாய் இருக்கா பாரு, அது போல உங்களுடைய உள் உணர்தலை புரிஞ்சு உனக்கு ஒரு பாதையை கிரியேட் பண்ணி வழி நடத்துறான் பாருங்க, அவன் தான் ஒரு குரு. லைஃப்ல வந்து பேசாமல் பேசி மௌனத்தின் மூலம் ஆற்றலை கத்துக் கொடுப்போர் குரு. ஒவ்வொரு விஷயம் இருக்கு. சரி, ஏன் வந்து நம்ம குருவை வணங்கணும்? இந்த விஷயம் சூப்பரான விஷயம் நண்பர்களே. திரும்பவும் சொல்றேன், இந்தியாவில் பிறந்ததற்கு, தமிழ்நாட்டில் பிறந்ததற்கு நம்மளாம் பெருமைப்படணும். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, இங்கெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. தமிழ் மாதிரி ஒரு மொழி உலகத்தில் நெவர். நம்மளை கம்பேர் பண்ணும்போது உலகத்துல எல்லாருமே பிச்சைக்கார பசங்க. அவ்வளவு வளம் இருக்கு தமிழ்ல. நீங்க உங்களோட தன்னம்பிக்கை தமிழ்ல போய் தேடுங்க, தமிழ் உள்ள உழுங்க, போய் எந்திரிக்கும் போது ஒரு புறநானூறு படிக்கும் போது வர்ற வீரம் வேற. ஒரு புறநானூருக்கு இணையான வீரம் எங்க இருக்கு? எதுலயுமே கிடையாது. எவனுமே கால் தூசி அந்த நகத்துக்கு ஈடு கிடையாது எவனுமே, தெரியுமா? ஆனா நம்ம எப்படி இருக்கும் பாருங்க. அதனால நமக்கு என்ன யூஸ் பாருங்க. அதை படிக்கும் போது சார் வரைக்கும் நீங்க வந்து தைரியமா இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையை செதுக்கி இருக்கான் தமிழன். அந்த தமிழையும் நான்லாம் உண்மையாவே சொல்றேன், எத்தனை ஜென்ம என்ன புண்ணியமோ தெரியல. என்னோட அப்பா அம்மா, நான் வந்து ஒரு தமிழனா பிறந்தது. என்ன 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 இருக்கு தெரியுமா? என்ன இருக்குன்னே அவனுக்கு தெரியாது. அதை கடத்த தெரியாது, குழந்தைகளுக்கு கடத்த தெரியாது. தமிழ்ல என்ன வளம் இருக்கு, எவ்வளவு விஷயம் இருக்குன்னு ஒரு அப்பாவுக்கு தெரியாது. அப்பா எப்படி கடத்துவான்? நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு? ஒரு பேர் கூட குழந்தைங்களுக்கு தமிழ் பேர் வைக்கல. எனக்கு மிகப்பெரிய வருத்தம். எனக்கு என்னோட பேர் வந்து தமிழ் பேரா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கே நினைக்கிறேன். ஆனா ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிற, ஒரு வடக்கத்தையே பேர் வைக்கிறோம். என்ன மாடர்ன் ஸ்டைலிஷ் தமிழ் மாதிரி ஒரு விஷயம் இருக்குமா? கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு ஒரு பிடிக்க வேணாமா? உங்க குழந்தைய கூப்பிடுறதுக்கு பாட்டி எல்லாம் சத்தி பெருக்க பாட்டி, அம்மா அப்பாவுக்கே, நம்மளோட அம்மா அப்பாவுக்கே நம்ம குழந்தைகள் பேர் வந்து வாயில நுழையாது. அதை வைப்பது ஒரு மாடர்ன் நினைச்சிட்டு இருக்கும். ஜப்பானியனும் ஜெர்மானியனும் பண்ணாத ஒரு விஷயம் இது. எந்த ஒரு ஜப்பானியனும் இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டான். அதனால ஜப்பானியனா இருக்கான். ஒரு பேரை வந்து அவன் இங்கிலீஷ்ல வைக்கணுமா நம்ம கேக்குறான், ஒரு வடக்கத்திய மொழியில வைக்கணுமா நம்ம? அவன் எப்படி வைக்கிறான் பேரு? நீங்க ஒரு சைனீஸ் பேர் எடுக்கும் போது மிட்சுபிஷின்னு ஒரு டிராக்டர் போய் நீங்க ஒரு ட்ரக்க போய் வாங்குறீங்க, அவன் நினைச்ச ஒரு ஈஸியா ஒரு பேர் வைக்க முடியாதா? அவன் மாறுறதே இல்லை, அவன் அப்படியே தான் இருக்கான். ஆனா நம்ம தான் மாறுறோம். இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, குரு என்பவர் பிரம்மாவை போல, அவர் வந்து படைக்கிறாராம். புதுசு புதுசா படைக்கிறாராம். தன்னை திறந்து யார் ஒருத்தர் சரண்டர் ஆகுறானோ அவனுடைய மைனஸ் எடுத்து பிளஸ்ஸா மாத்தி அவனுக்கு வந்து 100% அவனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறார் குரு. படைத்தல் தொழில் தான் குருவோட வேலை. பிரம்மா தான் குரு. அப்ப அந்த குரு பிரம்மா அப்படின்றாங்க பாரு, குரு தான் பிரம்மா. இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனும் ஒரு ஆன்மாவின் தேடலா வரான். ஏதோ ஒண்ணு வரான், எவ்வளவோ கஷ்டப்படுறான். இதை மாத்தணும் அப்படின்னா அவனால கற்பனை பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கணும். ஒரு குரு வந்து கொடுக்குறாரு. இப்ப ஒரு கடன்ல இருக்கும், காசே இல்ல, என்ன பண்ணணும்னு தெரியல. எப்படி கற்பனை பண்ண முடியாத காசை கொடுக்கறது அவனுக்கு? கடனோட இருக்கும் போது நான் சொல்லுவேன், உன்னால ஒரு BMW வாங்க முடியும், நம்பு. ஈஸியால ஒரு வில்லா வாங்க முடியும், நம்பு. 100 கோடி சம்பாதிப்ப, நீ நம்பு. ஏன் சொல்றேன்? உன்னுடைய இப்ப இந்த தன்மை வந்து, இப்ப இருக்கிற தன்மை பொய். நீ கடன் இல்லாம இருந்த கடனோட இருக்க, கடன் இல்லாம இருந்த கடனோட இருக்க. இப்ப பணக்கார தன்மைக்கு போவ. ஆனா ஏன் இல்லாத ஒரு தன்மை? நேத்து நீ கடன் இல்லாம இருந்த, இனி கடனோட இருக்க. ஆனா நாளைக்கு நீ பணக்காரனா போவ. நீ என்ன பிரச்சனை அப்படின்னா, கடந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்க, எதிர்காலத்துல கூட வாழல. உன்னால பணக்காரன் ஆக முடியும். கடன் இல்லாதவனுக்கு கடன் வந்துச்சு, அப்ப கடன்காரன் உனக்கு பணம் வருமா வராதா? இப்ப வரும்ல. அப்ப அந்த குரு என்ன பண்ணுவாரா, நம்ப முடியாத அளவுக்கு, கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு உனக்கு ஒரு விஷயத்தை கொடுப்பாரு. அப்ப இந்த லாஜிக் என்ன? காசு இல்லாதவனால 100 கோடி சம்பாதிக்க முடியும், 500 கோடி சம்பாதிக்க முடியும் அப்படின்றத புரிய வைக்கிறார், உணர வைக்கிறார். உன்னால முடியும்னு சொல்றாரு. உலகத்திலே உன்னால் முடியும்னு சொல்றவர் குரு. அது எப்பயுமே நெகட்டிவ் பண்ண மாட்டார். அப்படி பண்ணாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, குருவை அணுகும் விதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குருவை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு, இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இதிகாசங்கள்ல பாருங்களேன், நம்ம வந்து அர்ஜுனனுடைய தேரோட்டி அப்படியே பார்க்கும்போது அவங்களுக்குள்ள நடந்த கம்யூனிகேஷன் பாருங்க, என்ன மாதிரி பேசுறாங்க. அந்த குரு தன்மையை பாருங்க. சொல்றத செய்தான்னு சில நேரங்கள்ல வந்து சொல்லி கொடுப்பாரு. அவர் குருத்தன்மையா இருப்பாரு, சொல்லி கொடுப்பாரு அர்ஜுனன்ட்ட. இவன் ஏன் கேட்டுட்டே இருப்பான். அப்ப சொல்லு, மூடிட்டு விடுறா, அட்ரா பாத்துக்கலாம் அப்படின்னு. அந்த வார்த்தை எதுக்கு சொல்றாரு? அட்ரா பாத்துக்கலாம் அப்படின்னு. நான் சொல்றதுக்கு வாய மூடு, அட்ரா அப்படின்னு. எதுக்கு அதை சொல்றான் அப்படின்னா,
அவருக்கு தெரியும் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க கூடாது. காலைல எந்திரிடா பாத்துக்கலாம், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஐயா கடன் பிரச்சனை இருக்கு, அவ்வளவு பிரச்சனை இல்ல. ஒரு டாட்டும் இல்ல. காலைல கோல்டன் இந்த கேள்வி கேளு. உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது உண்மை அப்படின்னா, என்கிட்ட ஒரு நாளைக்கு 40ல இருந்து 50 மெசேஜ் வரும் எனக்கு. சரியா? அதுல ஒரு 30 அதுல ஒரு 20ல இருந்து 30% என்ன வரும்னா, எனக்கு பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, எனக்கு ஜிபே பண்ணி விடுங்க. யாருன்னே தெரியாது, எனக்கு ஜிபே பண்ணி விடுங்க, ஜிபே பண்ணுவேன். அட பாவி, உனக்கு கொடுக்கறது தான் நான் சம்பாதிச்சிருக்கேன்னு தோணும். இது ஒரு ஒரு 30-40% வந்து உதவி கேட்டு வரும். மீதி இருக்க 60% என்ன வரும் அப்படின்னா, திருப்பூர் டெக்ஸ்டைல் பிசினஸ் 5 கோடி கடன், கெய்ட் மீ, ஹெல்ப் மீ, அது கூட போட மாட்டாங்க. 50 லட்சம் கடன், ஏதாவது ஐடியா சொல்லுங்க. ஏதாவது ஐடியா 50 லட்சத்துக்கு இவர் பண்ணுவாரு, ஒரு ஐடியா சொல்லணும். இப்ப இதே மாதிரி இருக்கு. அப்ப நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், அந்த மாதிரி உங்க மனுஷங்களுக்கு சிம்பிள் டெக்னிக், இவ்வளவு கழிச்சு கட்டணும்ல. அதாவது வேல்யூவான மனிதர்களுக்கு மட்டும்தான் நம்ம பேசணும், நம்மளுடைய அப்பியரன்ஸை காட்டணும். எல்லார்ட்டையும் வந்து எல்லாம் நின்ற கூடாது. சரியா? வர்றவங்க போறதுலாம் மூச்சை காட்டிட்டு இருக்க முடியாது. லாஜிக் என்னன்னா, அவனுக்கு ஒர்த் இருக்கணும். ஒர்த்தா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? 50 லட்சம் கடனோட வந்திருக்கான், செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா, ஒண்ணுல நண்பா, இந்த கேட்ட கேள்விய டெய்லி ஒரு 3 நாள் கோல்டன் அவர்ல கேளு, 4AM குரூப்ல கேளு. ஒரு 21 நாள் தொடர்ந்து கோல்டன் அவர் பண்ண, 22ஆம் நாள் கேளு, உனக்கு நான் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன். என்னுடைய கோர்ஸை ஃப்ரீயா கொடுக்குறேன். நண்பர்களே, ஒரே ஒரு புள்ளி வர சொல்லட்டுமா? 100 பேர் என்ற கடன் சொல்லி வந்தாங்கன்னா, அதிகபட்சம் 1 அல்லது 2 பேர் தாக்கு பிடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதை கொஞ்சம் சபைக்கு ஒரு மாண்பா சொல்றேன். அப்படி ஒருத்தர் கிடையவே கிடையாது. 21 நாள் ஒருத்தரும் கோல்டன் அவர் பண்ணி அந்த பிரச்சனையை கேட்க மாட்டான். இன்ஸ்டன்ட் ரிசல்ட். இப்ப வந்து சாட் ஜிபிடி மாதிரி நானு என்கிட்ட கேட்ட உடனே சொல்லி 50 லட்சம் கடன் சொன்னா ஒரு ஆன்சர் சொல்லி நான் உடனே என்ன சொல்லுவேன், அப்படி கோல்டன் ஒரு பண்ணு. அதான் என்கிட்ட இருக்க ஒரே டெக்னிக். அதை வச்சுதான் நான் கடன் அடைச்சேன், நல்லா இருக்கேன். நீயும் கடன் அடைச்சு நல்லா இருக்கணும்னா கோல்டன் ஒரு பண்ணு. கோல்டனும் பண்ண மாட்டேன், அதை விட்டுருங்க சார், வேற ஏதாவது சொல்லுங்க. வேற என்ன சொல்லுங்க? நான் ஹோட்டல் மெனு கார்டு நானே, நீ வேற வேற ஆப்ஷன் நெக்ஸ்ட் சொல்ல மாத்திட்டே இருக்கிறதுக்கு இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இது வெறுப்பா இருக்கும், எரிச்சலா இருக்கும். இவங்க நம்மள அப்ரோச் பண்றதுக்கு ஒரு காசு போட்டா என்னன்னு தோணும். சரியா? ஏன்னா எல்லாரும் வந்து ஒண்ணு கேட்பாங்க. அதுல வந்து 99.99% கன்சிஸ்டன்சியா இருக்க மாட்டாங்க. இதே கேள்வியை கோல்டன் ஒரு 3 நாள் கேளுனா கேட்கவே மாட்டான். 3 நாள் காலைல எந்திரிக்க முடியாத ஒருத்தன் எப்படி கடன் அடைப்பான்? என்னை பத்தி தெரிஞ்சுதானே வராங்க. இப்ப இந்த லாஜிக் என்னன்னா, ஒரு குருவை வந்து இப்ப நம்ம கடைசியா பார்க்க வேண்டியது குருவை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதுதான். ரைட்? இந்த குருவை எப்படி பார்க்கணுமா? எல்லாவற்றையும் வெறுமையுடன், இந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். குரு முன்னாடி ஒரு ஓப்பனா ஒரு காலி டம்ளர் மாதிரி நிக்கணும். அவரு அதாவது என்ன சொல்றது, தயக்கம் இல்லாத நிர்வாண குழந்தை போல அப்படிங்கிற, தயக்கம் இல்லாத நிர்வாண குழந்தை போல அந்த ஞானத்தை ஒரே ஒரு டிராப்பா ஊத்துவாரு. 2வது அவர் ஞானத்தை ஒரு கோப்பையில வச்சிருக்காருன்னு வச்சுப்போம், அதை எடுத்து ஊத்தணும். ஏதாவது சொல்லணும், எனக்கு பிடிக்கணும்ல முன்னாடி இருக்கவர். அப்ப அவர் டெஸ்ட் பண்ணுவாரு. குரு எல்லாருக்கிட்டையும் பழகிட மாட்டாரு, அப்படியே க்ளோஸ் ஆயிட மாட்டாரு. சகாவை போல, நண்பரை போல குரு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்க குரு எப்ப நண்பரா மாறுறாரோ அன்னைக்கு உங்க அக்கௌண்ட்ல கோடிக்கணக்கான பணம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா குரு நெருங்கவே விட மாட்டார். ஏன்னா வரவும் போறவங்க இழுத்து போட்டோம் அப்படின்னா அதோட நாம வந்து ஒரு பப்ளிக் டாய்லெட் மாதிரி ஆயிடும். அதனால யாரு ஒர்த்தோ அவனை டெஸ்ட் பண்ணணும். 21 நாள் கோல்டன் அவர் பண்ணாதவன் எதுக்கு நமக்கு? இந்த ஜூம்ல ஹெட்செட் போட்டு கேட்காதவன் நமக்கு எதுக்கு? ஹெட்செட் நோட்ஸ் எடுக்காதவன் நமக்கு எதுக்கு? எல்லாமே ஃப்ரீ கிளாஸ் தான். ரைட்டா? அப்ப குரு என்பவர் என்ன பண்றாருமா, துளி துளியா ஞானத்தை ஊற்றுறாரு. யாருகிட்ட வெற்று பாத்திரமா நம்ம நிக்கும் போதுதான் ஒவ்வொன்னா அவர் ஊத்துறாரு. அது மட்டும் இல்லாம வெறியோட ஜெயிக்கணும்னு ஒரு தீப்பிழம்பா போய் ஒருத்தன் நிக்கிறான்னா அவனுக்கு அந்த தீப்பிழம்பை அதிகமாக்குவோர் குரு. நீ வெறியோட போய் சார் 1 கோடி வேணும், நான் சொல்றேன் 100 கோடி உங்களுக்கு கிடைக்கும்னு நான் சொல்றேன். யாரோட இலக்கு 1 கோடி ஒரு வருஷத்துக்கு நினைக்கிறீங்களோ உங்களுடைய இலக்கு 100 கோடி அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு அந்த பர்னிங் டிசைர் தான் சத்தியமா ஜெயிப்பீங்க. அதற்கு ஒரு குரு வேணும். அவர் என்ன பண்றாரு, அந்த தீய பெருசாக்குறாரு. வெறும் காலி குப்பையோட போனீங்கன்னா தண்ணியை ஊத்தி நிரப்புறாரு, மௌனத்தை கொடுக்குறாரு, அப்படியே அமைதியாக்குறாரு, உங்களுடைய குப்பையெல்லாம் எடுத்து போடுறாரு. அப்புறம் வெறித்தனமா இருக்க, நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்க அதாவது யாருக்கு ஒரு குரு வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா, யாருக்கு தீவிரமான ஆர்வம் இருக்கு, நேர்மை இருக்கு, தூய்மை இருக்கு, குரு மீது தளராத நம்பிக்கை இருக்கு, இவங்களுக்கு மட்டும் தான் குரு ஹெல்ப் பண்றாரு. எப்படி தீப்பிழம்ப பெருசாக்கணும் அப்படின்னா நேர்மையா இருக்க. அப்ப உங்களுடைய நேர்மையை உங்கள் குரு உணர்ந்தார் அப்படின்னா அவர் உங்களுக்கு எல்லாமே செய்வார். தூய்மையா இருக்கியா, ஐயோ ஃப்ராட் பயலா இருக்கானா, நிறைய பேரை பார்ப்பேன். டாக்குமெண்ட்ஸ் மாத்த முடியுமா, அப்படி பண்ண முடியுமா சார், லோன் கிடைக்குமா, ஓடிடுன்னு சொல்லிடுவேன். இந்த இதுக்கெல்லாம் என்கிட்ட வராது, இதுக்கான ஆள் கிடையாது நான். அது மாதிரி முதல்ல உன்னோட நேர்மை, உன்னோட தூய்மை, தளராத நம்பிக்கை. சார் நான் இருக்க ஜெயிக்கணும் சார் அப்படின்னா ஜெயிக்க வைப்பார். லாஜிக் என்ன அப்படின்னா, குரு மீது தளராத நம்பிக்கை. இவன் நான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், என் நம்பிக்கை, என் துணிச்சல், தன்னம்பிக்கை, என்னுடைய எல்லாம் என்னுடைய எல்லா நல்ல விஷயமும் என் குருவால எனக்கு கொடுக்கப்பட்டு என் வாழ்க்கையில நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். அப்ப யாரை நம்பினாலும் ஒருத்தனை நம்பி, நான் என்ன சொல்றது, யாரையும் நம்பாத, எவனையும் நம்பாத, 100 தடவை டெஸ்ட் பண்ண, டைம் எடுத்துக்கோ.
ஆனா நம்புனா உயிரை குடு. அதான் நம்மள்ட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? டக்குன்னு நம்புவோம், டப்புன்னு அவனை கட்டி விட்டுருவோம். டக்குன்னு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுவோம், டக்குன்னு அவனை கட்டி விட்டுருவோம். அந்த இன்ஸ்டன்டா வந்து போற பணம், இன்ஸ்டன்டா வர ரிலேஷன்ஷிப் மாதிரி குருத்தன்மை இல்லாம நீங்க நல்லா யோசிங்க. ஒரு குருவுக்கு தகுதியானவரை நீங்க கேளுங்க, உங்க மைண்டுக்குள்ள கேளுங்க. இவர் சரியான ஆளா, இவன் சரியானவன் தான்டா. அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்ப நான் பேசுற விஷயங்கள் ஒவ்வொன்றா ஹெட்செட்டை போட்டு கேட்டு பாருங்க. ஒரு குரு என்பவர் யாருன்னு தெரியும். அப்ப இவரை நம்பலாமா வேணாமா? நம்பிட்டீங்க, சாவுன்னு சொல்ல செத்துருங்க. அப்ப ஒரு குரு உங்களை சாகடிப்பவர் தான் குருவா? மாடியில இருந்து குதின்றாரு, மலையில இருந்து குதிட்டாரு. எதுக்கு சொல்றாரு? மலையில இருந்து குதிச்சா, மாடியில இருந்து குதிச்சா, நம்ம குதிக்கிறதானே இப்ப மலைக்கெல்லாம் போறோம். இப்ப நியூசிலாந்துலாம் போனா என்ன பண்ணுவோம்? அந்த ஃபங்கி டிரைவிங் மாதிரி ஏறி குதிச்சா என்ன பண்ணுவோம்? அப்படியே குதிக்கிறோம், அப்படியே விழுவோம், பயமா இருக்கும். ஆனா மேல வந்துருவோம் தானே. அப்ப அந்த உடுகும் போது பயமா இருக்கு. அந்த சாகடிக்க தள்ளுறாரு. அந்த பங்கி டிரைவிங் மாதிரி தான் உங்களை வந்து அனுப்பிச்சு விடுறாரு. இப்ப நீங்க கடல்ல போறீங்க, உள்ள நடக்கிறீங்க, சீபாக் மாதிரி நடக்க, கடலுக்குள்ள நடக்க முடியும், ஸ்கியூபா டைவிங் குதிக்க முடியும், வானத்துல இருந்து குதிக்க முடியல. இதெல்லாம் எதுக்கு? த்ரில். ஒருவேளை குரு உங்களுக்கு ஒரு த்ரில்லை காட்டுவதற்காக குதிக்க சொல்லலாம்ல. என்ன உன்னை சாவடிச்சா என்ன பண்ண போறான்? சரியா? நீ இருந்த அவனை நீ சாவடிப்ப, அது வேற விஷயம். இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, ஒரு குரு மேல முழுமையான சுயம் மற்றும் சரணாகதி, சரண்டர் டு சிஸ்டம், சரண்டர் டு குரு, அப்படி வந்து ஒரு சரணாகதியோட சுயத்தோட இவன் தாண்டா எல்லாம் அப்படின்னு ஒரு குரு கிட்ட நீங்க போனீங்க அப்படின்னா, குரு எல்லாமே உங்களுக்கு ஒரு உள்தேடல்ல வெற்றி பெற வைப்பாரு. உன்னுடைய உள்தேடல், உன் தேடல் அல்ல, உள்தேடல். உன்னுடைய தேடல் உண்மையா இருந்து உள்ளுக்குள்ள பரவசம், நேரா போய் குருவை பார்த்து ஐயா காப்பாத்தியா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, குரு என்ன பண்றாரு? உன்னை அடுத்த லெவலுக்கு ஜெயிக்க வைக்கிறாரு. சரி, இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் குரு அண்ட் சிஷ்யா என்னது? ஒரு சிஷ்யன் வந்து ஒரு குரு எப்படி வச்சிருக்காரு? அந்த குரு பார்வை, குரு தன்மையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன தெரியுமா? அவரு முதல்ல என்ன பண்றாரா, கனெக்டிவிட்டி கிரியேட் பண்றாரு. ஒரு குருக்கு இவர் சரியான சிஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஷ்யன் வந்து உட்கார்றான், அவனோட பிரச்சனைகளை பாக்குறாரு, உணர்றாரு. சரி, இவனை வந்து நம்ம டெவலப் பண்ணுவோம், மென்டாரிங் கொடுப்போம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஒரு கனெக்டிவிட்டியை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றாராம். அந்த உணர்வோடு, அந்த குரு உணர்வோடு ஐக்கியப்படுத்து. இதுதான் நல்ல வேர்டு. ஒரு ஆழ்ந்த அர்த்தத்தை புரிய வைக்கிறார். வாழ்க்கைனா என்னப்பா? எதுக்கு நீ வந்திருக்க? என்ன கத்துக்க போற? என்ன ஆக போற? எதுக்கு நீ வந்திருக்க? என்ன கத்துக்க போற? என்னவா ஆக போற? இத வந்து ஒரு நேர்கோட்டுல ஒரு குருவும் சிஷ்யனும் பயணிக்கிறாங்க. இப்போ உனக்கு தேவை இருக்கு, உங்களுக்கு 100 கோடி தேவை, நான் உங்களை உருவாக்க முடியும், நான் நம்புறேன். உங்களுக்கும் எனக்குமான அந்த ஒரு பாண்டிங் இருக்கு, அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க, அதுதான் குரு தன்மை. இப்ப அந்த லாஜிக் என்ன அப்படின்னா, குருவும் என்னைக்கு சீடன் குரு போல உணர்வு எடுத்து அவன் வாழ ஆரம்பிக்கிறானா, அவன் உண்மையான வாழ்க்கையை வாழ்றானா. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, குருவை பார்க்காத வரைக்கும், குரு அதாவது குருவோட பழகாத வரைக்கும், குருவை உணராத வரைக்கும் வாழ்க்கை வாழ்க்கை அல்ல, உண்மையான வாழ்க்கையை நீ வாழல அப்படிங்கிறான். அப்ப உண்மையான வாழ்க்கையை நம்ம வாழணும்னா ஒரு குரு தேவைப்படுறாரு. இந்த லாஜிக் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இது அதான் சொன்னேன், இந்திய இதிகாசங்கள், புராணங்கள் வந்து குருத்தன்மை, அதாவது ஹிந்து கல்ச்சர்லயும் புத்த கல்ச்சர்ல தான் அதிகமா குருக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நீங்க குருன்னு போட்டாலே குரு பூர்ணிமா ஏன் சொல்றாங்க? அதாவது ஹிந்துசம்ல இருக்கிற நிறைய விஷயங்களை புத்திஸ்ட் எடுத்திருக்காங்க. நீங்க உங்களோட புத்தகங்கள் படிச்சா தெரியும். இப்ப உண்மையை சொன்னா நான் உயிரை காப்பாத்துறதே வந்து என்னுடைய திபெத்தியன் குருக்கள் தான். நான் அங்கதான் இருந்தேன், ஹிமாலயஸ்ல இருந்தேன். நான் திபெத்திய குருக்களோடய பயணம் செஞ்சேன். அந்த அந்த வாழ்க்கை தான் என்னை மாத்திச்சு, அவங்களுடைய கருத்துக்கள். அதை நான் படிக்கும்போது நிறைய இந்த மிக்ஸ்ல இருக்கும். இப்ப அதுல ஒரு வார்த்தை இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை விட ஒரு நெகிழ்வான வார்த்தைகள் இருக்கவே இருக்கு. ஒரு குரு உணர்வுக்கு முன்னாடியே அவரோட வயிற்றுல உணர்வின் மூலம் ஒரு குழந்தையை ஜனிக்கிறார், சுமக்கிறார். ஒரு சிஷ்யன் வரப்போறான்னு தெரிஞ்சு பாருங்க, அதான் சொல்றேன், 1000 அம்மாக்களை விட அதிகம், சமம் கிடையாது. 1000 அம்மாக்கள் ஒரு குருக்கு சமம் கிடையாது. நான் ஏன் சொல்றேன்? ஒரு குரு அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய வயிற்றுல சுமக்கிறாராம். அந்த ஞான வயிற்றுல, அந்த உணர்வு வயிற்று, அப்படி உணர்வு வயிறு அப்படிங்கிறாங்க, அந்த உணர்வு வயிற்றுல சுமக்கிறாராம். தந்தை போல, தாயை போல எப்படி வந்து உங்களை ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி, ஒரு அப்பா மாதிரி, ஒரு அம்மா மாதிரி ப்ரொடெக்ட் பண்றாங்களா, பார்த்து பாதுகாத்து, பார்த்து வேற பாதுகாத்து வேற. பாதுகாக்கிறதுனா யாருமே உங்களை எதுவும் பண்ணிட முடியாது, நெகட்டிவிட்டியை கொண்டு வர முடியாம அந்த அப்படியே உங்களுடைய பாக்குறாரு. ஒரு குழந்தை வளர்ந்துகிட்டே இருக்கு, ஒரு சீடன் வந்து உட்கார்ந்துருக்கான், அந்த சீடன் தான் அந்த குழந்தை. அப்ப அந்த அறியாமையை விழுங்கி சாப்பிட்டுறான். அவருக்கு எந்த பிரச்சனை உங்களுக்கு வந்தாலும் கையால பிடிச்சி அவர் சாப்பிட்டுறாரு. ஒரு அம்பு வருது, ஈட்டி வருது, நெகட்டிவ் வருது, அப்படியே பிடிச்சி அவர் சாப்பிட்டுறாரு, அவர் முழுகிடுறாராம். அதாவது நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் குழந்தையை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அல்ல, நம்ம அந்த குழந்தைய பாத்துக்கிறோம், ரொம்ப பாத்துக்கிறோம், ப்ரொடெக்டரா பாத்துக்கிறோம். எவ்வளவு நாள் பாத்துக்கிறோம், எவ்வளவு நாள் பாதுகாக்க முடியும்? ஆனா ஒரு குரு என்ன பண்றாரா, எல்லா தீமைகளையும் அப்படியே பிடிச்சு அவரு சாப்பிட்டுட்டு நல்ல விஷயத்தை வச்சு அவர் நிரப்புறாரு. கவலைப்படாத கண்ணா. ஒரு அம்பு வருதா, அவனை நோக்கி ஒரு அம்பை பிடிச்சிறாரு, அம்பை எடுத்து வேற எங்கேயா விட்டுறாரு, அவருக்குள்ள விட்டுக்கிறாரு, ஏதோ ஒண்ணு பண்றாரு. அப்ப அந்த குழந்தை சிரிக்கும் போது நான் இருக்கேன், அந்த ப்ரொடெக்டர் வேலையை எடுக்கிறார் குரு. த ரியல் ப்ரொடெக்டர் ஈக்குவல் டு குரு, லாஜிக், ரைட். எப்பயுமே குரு என்ன பண்றாருன்னா அவரோட ஞானத்தன்மையால அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரெண்டாவது,
ஒரு குருவோடைய நல்ல நண்பன் வந்து ஒரு சிஷ்யனோட நல்ல நண்பன் ஒரு குரு தான். ஒரு குரு கிட்ட மட்டும்தான் உங்களால் பகிர்ந்து கொள்ள முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறான். உலகத்துல உங்கள்ட்ட மனைவிட்ட சொல்ல முடியாது, உங்கள்ட்ட கணவன்ட்ட சொல்ல முடியாது, உங்க அப்பா அம்மாட்ட ஷேர் பண்ண முடியாது, ஈவன் நண்பன்ட்ட கூட சொல்ல முடியாது. ஒருவேளை ஒரு நண்பன்ட்ட போய் கஷ்டத்தை சொன்னாலும், நண்பன் அப்படிப்பட்டவன் அல்ல, நண்பன் சொத்து இருந்தாலும் சொல்றேன். அந்த மாதிரி நண்பன்ட்ட போய் நீங்க சொன்னாலும் கூட, ஒருவேளை எல்லா நண்பர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான், சூழல் மாறி இருக்கும். அவன் நல்லவன் தான், திடீர்னு அவன் மாறிடுவான் அந்த நேரத்துல ஏதோ ஒரு விஷயத்துல. பட் மாறாம எதையும் பகிர்ந்துக்க ரெடியா இருக்கும். உனக்கு என்ன வேணும் வந்து உட்காருப்பா, உனக்கு என்னப்பா வேணும் சொல்லுப்பா நான் கேட்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு சமநிலையோட அணுகிறவர் தான் குரு. அது ஒரு சிஷ்யன் வந்து எப்படி பண்ணுமா, எதையுமே குரு கிட்ட மறைக்க கூடாது. உனக்கு ஒரு பிரச்சனைனா கடத்திட்டே போக முடியாது. இப்ப கடன் பிரச்சனை இருக்கும், மனைவிட்ட சொல்ல மாட்டாங்க, கணவன்கிட்ட சொல்ல மாட்டாங்க, வீட்டுக்கு தெரியாம ஓட்டிட்டு இருப்பாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறும் போது எல்லாத்துக்கும் தெரியும். அது மாதிரி இல்லாம ஒரு நித்திய உறவு அப்படின்றான். ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கு இருக்க உறவு நித்திய உறவு. இதைதான் வந்து இதிகாசங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கான். உலகத்திலே வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு சிஷ்யன் குருவை தேடுவது போல ஒரு குரு சிஷ்யனை தேடிக்கிட்டே இருக்கிறான். 100% உண்மை நண்பர்களே, 100% ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருக்கு. எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு. சின்ன ஆசை ஒண்ணு சொல்லட்டுமா, என்னைக்காவது இந்த 4AM கிளப்ல நான் வந்து கொரோனா டயத்துல 236 பேரை லைவ்ல எடுத்திருக்கேன். கொரோனா டயத்துல தான் இந்த 4AM கிளப் ஆரம்பிச்சிருப்ப 236 பேரை லைவ்ல நான் பார்த்திருக்கேன் வாழ்க்கையில. அப்ப எனக்கு ஒரு ஆசை இருந்தது, ஒரு நாள் வந்து நான் போய் சேர்றதுக்குள்ள இந்த 4AM கிளப்ல 1000 பேரை லைவ்ல பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. எனக்கு இப்போ ஒரு ஆசை என்ன அப்படின்னா, இந்த ஜூம் நடக்கும்போது ஒரு 20 பேர், 30 பேர், 40 பேர், 60 பேர் வராங்க, 60 பேர் வந்திருக்காங்க. அதுல ஒரு டெம்பரவரி டார்கெட் வந்து ஒரு 100 பேராவது அந்த லைவ்ல இருந்து கேட்கணும். அந்த 100 பேரை கேட்கறது முக்கியம், நம்பர்ஸ் முக்கியமே கிடையாது. அந்த 100 பேரும் ப்ராப்பரா நோட்ஸ் எடுக்கணும். அந்த 100 பேராவது வாழ்க்கையில உங்களுக்கு கடன் இல்லாம இருக்கணும், கஷ்டமே இருக்கக்கூடாது. அவங்க வந்து இப்ப நான் வந்து ஒரு விஷயத்தை நம்பிக்கை உங்களுக்கு ஊட்டுறேன்னா அது காரணம் என் குரு தான். இப்ப யாரோ ஒரு மனுஷன் வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு விஷயத்த ஷேர் பண்றாங்க, அது போல நீங்களெல்லாம் மாறணும். என்னோட இலக்கு உங்களை நானா மாத்துறது இல்ல, என் குருவா மாத்துறது. அதற்கு என் குருவோட வழியை நான் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அதனால நீங்க கூட இருந்து விஷயங்களை கத்துக்கிட்டு உங்களோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும். சரி, இப்ப நான் என்ன விஷயங்கள் சொல்லி தரணும், உங்கள் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும். கடன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதுல இருந்து மீண்டு வர முடியும், உங்களால நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அதுக்கு அடுத்தது உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ரெண்டு பேரை சொல்றேன், 3 பேர் நம்மளை நம்பி இருக்காங்க நான் நம்புறேன். ஒண்ணு உங்களோட ஃபேமிலி, இன்னொன்னு உங்களோட பிசினஸ் ஃபேமிலி. இது ரெண்டும் உங்களோட சம்பந்தப்பட்டது. ஒண்ணு ரத்த சம்பந்தப்பட்டது, ரத்தம் இல்லாத சம்பந்தப்பட்டது. ஆனா 3வது ஒரு உறவு இருக்கு. அந்த உறவை நம்ம பாக்குறதுல பார்க்கணும் நான் கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு நிறைய தேவைப்படுது. செக்ஸ் குடுக்குறவங்க கம்மியா இருக்காங்க, தேவைப்படுறவங்க நிறைய இருக்காங்க. அந்த கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு 100 பேர் வந்து இந்த 4AM கிளப்ல வந்து ஜூம்ல வந்துட்டாங்க அப்படின்னா, ரெகுலரா கன்சிஸ்டன்சியா இந்த 100 பேருமே லீடர்ஸ் தான். அந்த 100 பேருமே ஒரு மாசம் 10,000 ரூபாய் அவங்களால ஒரு எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஒரு 10,000 ரூபாய்க்கு மாசம் சாப்பாடு வாங்கி போட முடியும். குளத்தூர்ல ஒரு ஜட்ஜ் வந்து வாரம் சனிக்கிழமை அவ்வளவு ஒரு உதவி செய்யறாரு. அவர் உதவி செய்யும் போது பாத்தீங்கன்னா, அந்த ஏரியால இருக்கவங்க எல்லாம் அவர் மேல வந்து கேஸ ஃபைல் பண்ணி பெரிய அளவுல போயிடுச்சு. அரசியல்வாதிகளோட மிக கேவலமா ஒரு குணம் என்ன தெரியுமா, ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றான்னு வராரு அப்படின்னா எங்க ஒரு புகழடைஞ்சு வரோன்னு பயந்துகிட்டு அவருடைய ஈகைத்தன்மையை கட் பண்றது. இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு எக்ஸ் ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு நான் இப்படிதான் பண்ணுவேன்னு ஜெயிச்சு வந்திருக்காரு. அவ்வளவு பெரிய டாமினன்ஸ் கேரக்டரை பீட் பண்ணிருக்காரு. கடவுள் துணை இருக்கும் போது முன்னாடி எவன் ஒருத்தன் பவர்ல இருந்தாலும் அவன் செல்லா காசு, எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவன் வந்து யாரா இருந்தாலும் சரி, பணக்காரா இருந்தாலும் சரி, அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, செலிபிரிட்டி எவனா இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட ஒரு உண்மைத்தன்மை இருக்குன்னா பிரபஞ்சம், கடவுள், இறைத்தன்மை உங்களோட இருக்கு. எவனா வேணா எடுத்து நீங்க ஜெயிக்க முடியும். அது உங்கள்ட்ட உண்மை இல்ல அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு கை கொடுக்காது. முன்னேறக்கும் பெருசா தெரியும், நம்மள்ட்ட அறிவு இல்லைன்னா முன்னேறக்கும் அறிவாளியே தெரியும், நம்மள்ட்ட பணம் இல்லைன்னா முன்னேறக்கும் பணக்காரனா தெரியும், அவ்வளவுதான். அந்த லாஜிக் என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரு குரு தேடிக்கிட்டே இருக்காரு. ஒரு குரு தேடல், இறை தேடல் தேடிக்கிட்டே இருக்காரு. எங்க, அதாவது சரியான ஒரு குருவோட பிரார்த்தனை நிறைய இருக்காமா. அதுல முதல் பிரார்த்தனை என்ன வைப்பாராம் அப்படின்னா, காலைல எந்திரிச்ச உடனே கண்ணை மூடி உட்கார்ந்து முதல் பிரார்த்தனை எனக்கு ஒரு சரியான சீடன் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுவாராம். இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியவே இல்லை எனக்கு. அப்ப சீடன் எப்படி குருவை, பல சீடர்கள் குருவை தேடுவதை போல ஒரு குரு வந்து சீடனை தேடிக்கிட்டே இருக்காரு. அதோட முதல் பிரார்த்தனையே ஒரு சீடன் வேணும் அப்படிங்கிறாராம். அதை கற்றுக் கொடுப்பதற்கு நிறைய குருக்கள் இருக்காங்க. அதை பயன்படுத்திப்பதற்கு எத்தனை சீடர்கள் இருக்காங்க. குரு சொல்ற 4AM கிளப் சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கான். அதை எத்தனை பேர் 4AM கிளப் பண்றோம், 21 days கோல்டன் அவர் பண்றோம். ஆனா பிரச்சனை இருக்க நமக்கே ஒரு சொல்யூஷன் இருக்கும்போது அதை பயன்படுத்துறது இல்ல, வேற என்னதான் நடக்கும். அது மாதிரிதான். அதனால அவங்க காலையில என்ன சொல்லுவாராம், என்னிடம் என் சீடர்கள் புறப்பட்டு வரட்டும், என்னிடம் என் சீடர்கள் புறப்பட்டு வரட்டும். இத வந்து அவங்க திருப்பி பிரார்த்தனையை வைப்பாராம். ஏன்னா ஒரு நல்ல சீடன் வரும்போதுதான் ஒரு உண்மையான ஒரு குருவோட உண்மையான தன்மை வெளிப்படுது.
இப்ப என்கிட்ட பணம் இருக்கு, யாருமே வேணாம்னு சொல்றாங்கன்னா அப்ப அந்த பணத்தால என்ன யூஸ்? என்கிட்ட அறிவு இருக்கு என்ற ஏதாவது 4 பேர் ஐடியா கேட்கல, கேள்வி கேட்கல, பிரச்சனை வரலன்னா அப்ப அந்த அறிவால என்ன யூஸ் இருக்கு? அது போல குரு வந்து நிரம்பி இருக்காரு அன்பால, அறிவால, ஆற்றலால, ஞானத்தால. அதை கொடுப்பதற்கு ஆள் வேணும்ல, ஸ்பெண்ட் பண்றதுக்கு. என்கிட்ட சாப்பாடு நிறைய இருக்கு, கொடுக்கறதுக்கு பசியோட வரணும்ல. அப்ப ஒரு பசியோட வர்ற ஒருத்தன் தான் ஒரு 100 பேர் 1000 லட்சம் பேரோட பசியை தணிப்பான். அப்போ ஒரு குரு வந்து ஒரு சீடனை தேடிக்கிட்டே இருக்கு. இந்த லாஜிக் என்ன இருக்கட்டும் அப்படின்னா, அதாவது ஒரு மனுஷனுடைய ஒரு குரு சொல்றாரு, அதாவது ஒரு மனுஷனுடைய வலிமையையும் வீரியத்தையும் இன்க்ரீஸ் பண்றதுதான் ஒரு குருவோட வேலை. வலிமை, அதான் சொல்றேன், திரும்ப சொல்ல பாருங்க. எந்த ஒரு சூழல்ல வந்து உட்கார்ந்து நான் வந்து பிச்சு, அதாவது நான் சொல்றேன் உயிர் உள்ள பிணம் போல அப்படின்னு சொல்லுவேன். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நான் கஷ்டப்படவே இல்லை. உயிருள்ள பிணம் போல நான் போய் உட்கார்ந்துருக்கேன் குரு முன்னாடி. என்கிட்ட எதுவுமே இல்லை, என்னோட எல்லாமே போர்க்களத்துல எல்லாத்தையும் இழந்து வெறும் உயிரோட போனா போது உழைச்சு போன்னு விட்டுறானுங்க. எல்லாம் போச்சு. 9 ஆபீஸ் எனக்கு சொந்த ஆபீஸ் இருந்தது, என்கிட்ட எல்லாமே இருந்தது, ஆனா எதுவுமே இல்லை. வாழ்க்கையில வந்து நிராயுத பாணியா போய் உட்காரும் போது அம்மா காப்பாத்து, ஒருவேளை அந்த அம்மா இல்லைன்னா இன்னைக்கு இந்த வார்த்தை இல்லை. சரியா? நான் போயிருப்பேன். அப்படி ஒரு கேரக்டரே உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது என் வாழ்க்கையில. யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில வந்து ஒருத்த வந்தா, படிச்சா, ஏதோ பண்ணா, அச்சீவ் பண்ணா, கடன் வாங்கினா, செத்து போனான்னு வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு இருந்திருந்ததுன்னா என் வாழ்க்கை ஃபுல்லா எங்க அப்பா அம்மா சாகிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சான் அப்படின்னு நினைச்சே கஷ்டத்துல செத்துருப்பாங்க. கடவுளுக்கு நன்றி சொல்றேன். என் அப்பா அம்மாவுக்கு என்னை இன்னொரு மகனா கொடுத்தது என் குரு தான். அதனாலதான் சொல்றேன், என் அப்பா அம்மா விட 1000 மடங்கு என் குரு பெருசு. யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தைக்கு உடம்பு சொன்னாலும் தாங்க மாட்டோம். ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து அது இறந்துருச்சு அப்படின்னா, நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னா, அதுவும் கடனோட செத்து போச்சுன்னா அந்த அப்பா அம்மா சாவர வரைக்கும் கஷ்டம் இல்ல. அந்த அந்த எங்க அப்பா அம்மா கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு, நீ எங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்கன்னா அது காரணம் என்ன? அந்த நல்ல தன்மையை கொடுத்தது என் குரு தான். என்னை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே நான் வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு கிஃப்டா என் குரு கொடுத்தாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இத மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா? அதனால ஒரு குரு வந்து வலிமையை கொடுக்கிறார், வீரியத்தை கொடுக்கிறார். அதான் என்ன சொல்றாராம், ஒளியும் சக்தியும் நிறைந்தவனா நீ மாறு அப்படின்னு அவர் வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்துவாராம், ஒளியும் சக்தியும் நிறைந்தவனாய் நீ மாறு, உன்னை ஒருபோதும் யாரும் வெறுக்க கூடாது. ஒரு குரு சொல்றாங்க, ஒளியோட மாறு, சக்தியா மாறு, வீரியமா மாறு, வலிமையா மாறு. ஆனால் உன்னை ஒருத்தனும் உன்னை வெறுக்க கூடாது. யாருக்கும் உன்னை பிடிக்காம போக கூடாது. அதுக்குதான் நான் அவன் கூட இருக்கேன். யோசிச்சு பாருங்க. ஒரு குரு வந்து ஒரு என்சைக்ளோபீடியா, கூகுள் மாதிரி எல்லாமே இருக்கு. இல்லாத கூகுள்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் கூட இருக்குது, என்சைக்ளோபீடியாட்ட இல்லாத விஷயம் கூட இருக்கு. ஆனா குரு கிட்ட இல்லாத விஷயமே கிடையாது. லாஸ்ட் விஷயம் நான் என்ன சொல்றேன் நண்பர்களே, குருனா யாரு? சூப்பர் டே, நீங்க உங்கள்ட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். கடைசி 2 நிமிஷம் நான் இருக்கேன். அத வந்து சொல்றேன் பாருங்க. நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக இருப்பு, நான் திரும்ப சொல்றேன், எதை இழந்தாலும் உங்களுடைய குருவோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை விட்டுறாதீங்க. அவர் என்ன ஓட்டத்திலும் நழுவாமல் இருப்பது குருவாம். குருவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்றேன், அமேசியன் என் அன்பன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வேர்ட் கால் என் அன்பன் அல்ல, என் அன்பன் சொல்லுவேன் பாலகுமாரன். என் இனிய பாலா, அதை விட என்ன சொல்றது இருக்கு. கடவுள் கரெக்டா பாலாவை கொண்டு வந்தார். பாலகுமாரனுடைய புத்தகங்கள்ல குருவை பற்றி சொல்ற விஷயங்கள் மாதிரி எங்கேயும் சொல்லிருக்க முடியாது. குருவை பற்றி நம்மளுடைய இதிகாசங்கள் சொல்ற மாதிரி சொல்லிருக்க முடியாது. ஒரு பெரிய கான்செப்ட் இது. அதுக்குள்ள அதான் சொல்ல, உங்களுடைய எல்லா பிரச்சனையும் உள்ள எந்திரிச்சுவாங்க. தமிழ்ல விழுந்து எந்திரிக்கின்ற மாதிரி குரு உள்ள விழுந்து எந்திரிங்க. அதை குரு எத்தனை புத்தகங்கள், பாலகுமாரன் புத்தகங்கள் அப்படியே லிஸ்ட் போட்டு பாருங்க. அதுல ஏதாவது பப்ளிஷ் போய் உட்காருங்க. சார் இவர் குருவை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, யாராவது பாலகுமாரனை விக்கிறவனுக்கே படிச்சிருக்க மாட்டான், நிறைய பேர் அப்படி இருக்கான். அவன்கிட்ட கேளுங்க குருவை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்காரு பாலகுமாரன், அந்த மாதிரி புத்தகங்கள் இருக்கா சொல்லுங்க சார், கேளுங்க. அந்த புத்தகங்களை குருனே ஒரு புத்தகம் இருக்கு, அதை வாங்கி படிங்க. படிக்க நான் சொல்றேன் பாருங்க, முடிக்க முடியாத புத்தகங்கள் அதுதான். குருவை பற்றி நான் எத்தனை புத்தகங்கள் வாங்கினாலும் அதை முடிச்சதே கிடையாது. எனக்கு ஒண்ணுமே புரியாது, பிடிக்காது. ஏன்னா நான் அப்படி ஸ்டன் ஆயிடுவேன். இப்ப கூட வந்து ஃபோர் கிளப்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க, குருவை பற்றி பாலகுமாரன் என்ன சொன்னார்னு சொல்லிட்டு. இந்த மனுஷன் எப்படி ரசிச்சிருக்கான் பாருங்க, என்ஜாய் பண்ணிருக்கான் பாருங்க. ஒரு குருனா என்ன, அதை அனுபவிச்சு பாலகுமாரனை விட வேற யாரும் சொல்லிருக்க முடியும். அவனோட அந்த அனுபவம், அந்த புத்தகம், ஒரு புத்தகம் குருன்ற புத்தகம் சூப்பரா இருக்கும். நீ வாங்கி படிங்க. எவ்வளவு செலவு பண்ற போறோம். இந்த சண்டே இன்னைக்கு பியூட்டிஃபுல் சண்டே ஆன்லைன்ல இருக்கு, போன் பண்ணா வந்துரும். இல்ல பக்கத்துல எங்க புக் ஸ்டால் இருக்கு போய் வாங்கி பாருங்க, இல்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க. இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, என்னைக்குமே அந்த குரு மாதிரி ஒரு புத்தகத்தை வச்சு திரும்ப 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 படிக்கும் போது ஒரே புத்தகம் தான், ஒரே ரைட்டர் தான், ஒரே ஒரு விஜய் பிரயாக் தான், அந்த எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படியே ததும்புது. எனக்கு வேற மாதிரி இருக்கு. என்ன மனுஷன்டா நீ, எப்படி அதெல்லாம் சொன்ன அப்படின்னு. அதனால நீங்களும் அந்த, அதாவது யான் பெற்ற இன்பம் மாதிரி இதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணணும். லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குரு ஒரு தெய்வீக இருப்பு, ஒரு உண்மையான வழிகாட்டி. அதாவது யாரு தேடி வராங்களோ அவரை ஃபர்ஸ்ட் உள்ளிருப்போட கனெக்ட் பண்ணி அவருடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அவரோட உண்மையான சுயத்தை சொல்லி அவர் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்றாரோ அதுல இருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு தெய்வீக பிரசன்னத்தை காட்டுபவர் குரு. தெய்வீக பிரசன்னத்தை காட்டுபவர், ஒரு தெய்வீக பார்வையை காட்டுபவர். ஒரு சாமி வேணும்னு போய் கேட்கிறோம் அப்படின்னா, ஐயோ நான் சாமியை பார்த்தது இல்லப்பா காட்டுப்பா அப்படின்னா, இதான் கடவுள், எந்த பிராண்ட் வேணும் உனக்கு அப்படின்னு காட்டுறவர் தான் குருவான்.
வெளிப்புற அடுக்குகளை உடைச்சி அகற்றி ஒரு கரெக்டான ஒரு பாண்டிங். உங்கதான் சொல்ற உலகத்தின் மிக உன்னதமான உறவு குரு உணர்வு. அந்த குருவோட நீங்க கனெக்ட் பண்ணி இப்ப எனக்கு என்ன சேலஞ்ச் இருக்கு அப்படின்ற விஷயங்களை ஒரு குரு கிட்ட சொல்லிட்டு, இந்த லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, குரு உங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டூலை கொடுக்கிறார். உங்களுக்கு சந்தோஷத்திற்கான ஒரு டூலை கொடுக்கிறார். பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு டூலை கொடுக்கிறார். அப்புறம் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாரு, எனர்ஜியை மாத்துறாரு, கான்செப்ட மாத்துறாரு, ஆட்டிடியூட மாத்துறாரு. ஒவ்வொரு விஷயமா மாத்தி 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 வருது. நம்ம குருன்ற ஒரு விஷயத்தை புரிந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பிரச்சனைகளை அவரோட சேர்ந்து நம்ம அதை எல்லாமே சால்வ் பண்ணுவோம். நம்மள ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இந்த லாஸ்ட் விஷயம். வாழ்க்கை வந்து சில மனிதர்களை காட்டுது. அவனோட அவரோட பழகும் போது நமக்கு தெரியுது லைஃப் இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்க கூடாதோ, இவ்வளவு நேரத்தை இவரோட ஸ்பெண்ட் பண்ணமே அப்படின்னு தோணும். சில நேரங்கள் நம்ம வாழ்க்கை காட்டுது தப்பான பிசினஸ் பண்ணிட்டமே, இந்த பிசினஸ் ஆரம்பிச்சே இருக்க கூடாதோ, இவ்வளவு லாஸ் ஆச்சு பாதியிலே விட்டு கூடாது. என் பிசினஸ்ல முதல் பிசினஸ் நான் ஒரு 7 கோடி லாஸ் ஆனேன். அப்படியே 3 கோடி 4 கோடி 5 1 கோடி போகுது. எங்க அப்பா கேட்டார் 10 லட்சம் ஆகும்போதே க்ளோஸ் பண்ண வேண்டியதானே. அப்புறம் நான் சொன்னேன் மோனா என்கிட்ட ஒரு 3 கோடி தான் இருந்தது, அது வரைக்கும் நான் விளையாண்டு பார்த்துட்டேன் அப்படின்னு. அது மாதிரி எனக்கு ஒரு புத்தி இருந்தது அப்படின்னா 10 லட்சம் நிறுத்திருக்கலாம், 1 கோடி வந்தா நிறுத்திருக்கலாம். ஏன்னா திரும்ப திரும்ப போனேன். அப்ப இந்த பிசினஸ் ஆரம்பிக்காம இருந்திருக்கலாம். சரி லாஸ் ஆயிடுச்சு, தப்பு இல்ல. எல்லா பிசினஸும் ஜெயிக்காது, எல்லா மனுஷனும் நல்லவங்க கிடையாது. வெளியில வர முடியல. அப்ப ஒரு தப்பான விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு, வெளியில வர முடியல. அந்த நேரத்துல ஒரு குரு எனக்கு இருந்திருந்தா, என்னுடைய மென்டார் இருந்திருந்தா, என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? நான் லாஸா இருக்க மாட்டேன். பட் இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் நண்பர்களே, நீங்கள் மேபி கடனுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் சேலஞ்சஸ்ல இருந்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா? நான் வந்து ஒரு பணத்துலதான் வளர்ந்தேன். எனக்கு பணத்தோட வேல்யூவே தெரியல. நிறைய பேர் என்னை வந்து எஜுகேஷன் லோன் கேட்டு வந்திருக்காங்க. நான் நிறைய பேரை புறக்கணிச்சிருக்கேன். நான் ரெஸ்ட் எடுக்க என்னோட வீட்டுக்கு போவேன், என்னோட அம்மா வீட்டுக்கு போவேன். அப்ப நான் இருக்கிறதே ஒரு நாள் இருக்கும். நிறைய பேர் பார்க்க வருவாங்க. அம்மா சொல்லுவாங்க அவங்க வந்திருக்காங்க, இவங்க வந்திருக்காங்க. கடுப்பா இருக்கு எனக்கு. என்னடா இது, இப்ப என்னடா இதை பேச போறாங்க. ரெகுலரா நான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப கஷ்டமா இருக்கும். நாங்க வந்து வலுக்கட்டாயமா நான் புறக்கணிச்சிருக்கேன். வாழ்க்கையில வந்து பண உதவி என்கிட்ட கேட்கல. இது எப்படி சார் பணம் அந்த லோன் வாங்குறதுன்னு கேட்க. அந்த மாதிரி மனிதர்களே நான் வந்து என்னுடைய சுகத்துக்காக நான் நைட் ஃபுல்லா டிராவல் பண்ண லாங்ல கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன், டயர்டா இருக்கேன், இந்த மாதிரி ஏதாவது சொல்லி அவாய்ட் பண்ணிருக்கேன், லேட் ஆகான்னு சொல்லியிருக்கேன், சரியா ட்ரீட் பண்ணதில்ல. பட் இதுக்கெல்லாம் கடவுள் வந்து ஒரு அனுபவத்தை கொடுக்குறாரு. ஓ உனக்கு பணத்தை பத்தி வேணா ஓவரா ஆடிட்டு இருக்கான், இவனுக்கு வந்து பணம்னா என்னன்னு தெரியணும், மனிதர்களா என்னன்னு தெரியும். எனக்கு ஒரு பெரிய கர்வம் இருந்தது. நான் நல்லா படிப்பேன், நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லுவேன். என்ன மாதிரி கார் ஓட்ட முடியாது, என்ன மாதிரி பேச, இதுவே எல்லாம் சுயப்பெருமை அதிகமா இருந்தது. இதெல்லாம் உடைக்கிறதுக்காக தான் ஒரு மனுஷன் அனுப்பிச்சாரு வாழ்க்கையில. அப்ப வந்து அவ எல்லாத்தையும் செல்லா காசாக்கனால நீ எல்லாமே இருந்தாலும் நீ ஒண்ணு கிடையாதுடா. இப்ப நான் இல்ல பாரு எல்லாம் உன்னோட பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிடுச்சு. அப்ப நம்மளோட பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆக்குவதற்காக கடவுள் சில பிரச்சனைகளை கொடுக்குறாரு. பணத்தை கொடுத்தாரு, பணத்தை அடுக்கி வச்சிருக்கேன் நண்பர்களே. நான் வந்து எப்படி சொல்றதுனே தெரியல. நான் வந்து ஒரு டாய் மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன். நான் ஒரு விளையாட்டு பொருளா பணத்தை யூஸ் பண்ணிருக்கேன். வாழ்க்கையில வந்து 2 ரூபாய் காசு இல்லாம நான் நடந்து போயிருக்கேன். இந்த எண்டை காட்டுறதுக்காக தான் பணப்பிரச்சனை கொடுத்தாரு. மனிதர்களை நான் சரியா ட்ரீட் பண்ணலையோ என்னவோ. நான் வந்து மனிதர்களை ரொம்ப நேசிச்சேன், நான் அனுபவிச்சேன். மனிதர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரேரா தான் நான் தப்பு பண்ணிருக்கேன். என் வாழ்க்கையில 2-3 பேர் தான் ரிஜெக்ட் பண்ணிருக்கேன். அதுவே நான் வந்து ஃபீல் பண்ணி பேசுறேன். அப்ப மனிதனுடைய வேல்யூயும் பணத்தோட வேல்யூ புரியறதுக்காக தான் கடவுள் எனக்கு வந்து பண கஷ்டத்தை கொடுத்தார், கடனை கொடுத்தார். அந்த வயசுல 3 கோடியோட எங்க போறதுன்னு தெரியாம பெங்களூர்ல சூசைட் பண்ணிக்க போய் நினைச்சு, அங்க இருந்து இமாலயஸ் போய் அலைஞ்சு எல்லாம் பண்ணி கடவுள் வந்து ஒரு அற்புதமான வாழ்க்கையை செகண்ட் இன்னிங்ஸ்ல கொடுத்தார். அது மாதிரிதான் உங்களுக்கு இருக்கிற இன்னிங்ஸ் இதுல மேபி நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா கடவுள் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு. நான் கார்பரேட்ல வேலை செஞ்சேன், அந்த வேலை கிடைச்சதுக்கு பெருமைப்பட்டேன், பந்தாவா இருந்தேன். பட் ஒரு ஃபாரினுக்கு கூட நான் போனதே இல்லை. என்னைக்கு நான் வேலையை விட்ட 3ஆம் மாசத்துல இருந்து ஒரு 10 கண்ட்ரி போயிட்டேன். வாழ்க்கையில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீக்கெண்டும் ஒரு கண்ட்ரியில நான் என்ஜாய் பண்ணேன். நான் திரும்பவும் சொல்றேன், எல்லாத்தையும் கெத்தா சொல்லுவேன். என்னுடைய லைஃப் ஸ்டைலை வந்து பில்கேட்ஸோ எலன் மாஸ்கோ பண்ணதில்லை. 7 நாள் 7 ஐலாண்ட்ல இருந்திருக்கேன், பிரைவேட் ஐலாண்ட்ல லைஃப்ல. அந்த மாதிரி இருக்கவே முடியாது. எந்த ஒரு பணக்காரன் இருக்க முடியாது. அந்த பணக்கார தன்மையை வாழ்ந்துட்டேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கடவுள் ஒரு கஷ்டத்தை கொடுத்து அடுத்த ஒரு லெவலை கொடுக்குறாரு. ஒருவேளை இதுல எத்தனை விஜய் பிரகாஷ்கள் இதை கேட்டுட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. சத்தியமா ஒண்ணு சொல்றேன், குருவையும் கோல்டன் அவரையும் வச்சு என் வாழ்க்கையை நான் மாத்திக்கிட்டேன். நீங்க நினைச்ச எல்லாமே கிடைக்கும். சரியா? ஒரு -3 கோடி சூசைட் பண்றவனுக்கு 7 நாள் 7 ஐலாண்ட் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். எத்தனை பிரைவேட் ஐலாண்ட பார்த்திருக்கோம், எத்தனை ஐலாண்ட்ல போய் இருந்திருக்கும். வாழ்க்கையில சொர்க்க மாதிரி வாழ்க்கை, நரக மாதிரி வாழ்க்கையில நரக நாட்கள் நான் இருந்திருக்கேன். அதெல்லாம் மாத்தி சொர்க்க நாட்களா என் வாழ்க்கை மாறிடுச்சு. உங்கள் வாழ்க்கையும் நரகத்திலிருந்து சொர்க்கமா மாறணும்னா குருத்தன்மையும் பிளஸ் வந்து கோல்டன் அவரையும் இந்த ஃபோலியம் கிளப்பையும் சரியா பயன்படுத்துங்க. யாரு இல்லைன்னா நான் உங்க கூட இருப்பேன். பிரபஞ்சம் கொடி தர காத்திருக்கு. நீங்க ஒரு சாம்பியன்.